ஹலோ மக்களே, வெல்கம் டு நிசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் மெனு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது உங்கள் நிசி விலாக்ஸ். மறக்காமல் நம்மளுடைய நிசி விலாக்ஸை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இட்லியும் வடகரியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறோம். அதுக்காக கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக திக்காக அரைச்சிருக்கோம், தண்ணி ஊற்றாமல். அதுக்கப்புறமா இட்லிக்காக நாங்கள் எண்ணெய் சிலிக்கான் ப்ரஷ் மூலிமா தேய்ச்சிக்கிறோம். உங்கள்கிட்ட இட்லி துணி இருந்தால் நீங்கள் இட்லி துணி கூட ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எண்ணெயை நல்லா தடவிட்டு இட்லி மாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி மாவுக்கு தேவையான பேக்கிங் சோடாவை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தாச்சு. அது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டால் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இட்லி மாவுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம இட்லி தட்டில் இட்லி மாவு ஊற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இட்லி சட்டியில் நல்லா தண்ணியை கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குழி ஃபில் ஆகுற வரைக்கும் நம்ம இட்லியை ஊற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே நல்லா ஊற வச்சு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்த கடலைப்பருப்பையும் நம்ம இட்லி தட்டிலையே வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் புட்டு மாதிரி துணி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இட்லி தட்டை எடுத்து வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடலாம். இப்போது இட்லி குண்டான நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக விடணும். இப்போது வடகரிக்கான ப்ராசஸ் பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 5-6 பச்சை மிளகா, ஒரு 20 பல் பூண்டு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க ஆஃப்டர்நூன் லஞ்ச் மெனுக்கான ரெசிபியை பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் செய்ய போகிறோம். நான் 20 பல் பூண்டுன்னு சொன்னேன்ல, அதில் பாதி நம்ம சாம்பாருக்கு எடுத்துக்க போகிறோம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துக்க போகிறோம். அதில் 1.5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம பருப்போடு சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு பூண்டு சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாவெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது கடலைப்பருப்பை இட்லி மாதிரி வேக வச்சுருக்கோம்ல, அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே பிரிஞ்சி இலையும் 2-3 எடுத்து வச்சாச்சு. ஆஃப்டர்நூன் கிரேவிக்கும் மார்னிங் வடகரிக்கும் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க வடகரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி 2.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம். நீங்கள் எண்ணெய் கம்மி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதிகம் பண்ணுறதுனா இருந்தாலும் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பட்டை, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலர் எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான குஷ்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம கண்டெய்னரில் எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்படி மிளகாத்தூள் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ணுன்னு பச்சை மிளகாவை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்படி நல்லா காரமாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்த உடனே நம்ம வேக வச்சுருந்த இந்த கடலைப்பருப்பு ஸ்மாஷை நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வடகரியை வேக வைக்கலாம். நல்லா அந்த கடலைப்பருப்பு ஸ்மாஷை இன்னும் துண்டு துண்டாக நல்லா உடச்சி நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க நீங்கள் மறக்காமல் பெருங்காயத்தூள் சேர்க்குறது நல்லது. இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி வேக விட்டுடலாம்.
இப்போது பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் வேக வச்சுருந்த பருப்பை ஒரு 2 இல்லாட்டி 3 கரண்டி நீங்கள் எடுக்கிற சாப்பாடு அளவுக்கு நீங்கள் பருப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் சாப்பாடை கிளறிடலாம். இப்போ சூப்பரான வடகறி ரெடி ஆகிடுச்சு. அதை நல்லா கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம பருப்பு சாதம் மிக்ஸோட தேவையான அளவுக்கு சாப்பாடை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒருத்தருக்கு மட்டும் செய்கிறீங்கன்னா நீங்கள் 3 கரண்டி வேக வச்சுருந்த பருப்பை சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது நாங்கள் வத்தலை நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இப்போது என்னோடய அக்காவோட லன்ச் மெனு வந்து பருப்பு சாதமும் வத்தலும். ஸோ அதை பேக் பண்ணி கொடுத்து அவளுக்கு அனுப்பியாச்சு. இப்போ நாங்கள் வந்து வெண்டைக்காய் சாம்பார் சாப்பிட போகிறோம். அதுக்காக கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை இந்த மாதிரி கடாயில் போட்டு சூட்டோட சூடாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது வத்தலை நல்லா பொரித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வத்தலும் பருப்பு சாதமும் அக்காவுக்கு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சு. இது கூடவே ஊறுகாவையும் ஒரு சின்ன கண்டெய்னரில் பேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பார்க்கலாம். இப்போ சூப்பரான இட்லியும் வடகறியும் ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறமா வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பருப்பு வெங்காயத்தெல்லாம் நல்லா வேக வச்சாச்சு. இது கூடவே வதக்கி எடுத்த வெண்டைக்காவையும் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எல்ஜி பெருங்காயம் கட்டி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வடகரிக்கு தூள் பெருங்காயம் சேர்த்துருப்போம். இதில் வந்து கட்டி பெருங்காயத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்த உடனே நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் அவள் காலேஜ் போகணுன்றதுனால கொத்தமல்லி போடல. இப்போ வடகரியில் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வடகரியை தட்டு போட்டு மூடிடலாம். அதுக்கப்புறமா நல்லா மண் சட்டியை சூடாக்கிக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் சாம்பார் தாளிக்க போகிறோம். அதுக்காக மண் சட்டியை நல்லா சூடாக்கிக்கோங்க. சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ அப்பாக்காக வத்தல் வறுக்கிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதுக்கப்புறமா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நீங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சாம்பாரை சேர்த்துக்கலாம். இப்போது வெண்டைக்காய் சாம்பாரை ப்ரெஷர்லேருந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ குக்கரை நல்லா ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த பருப்பெல்லாம் நம்ம நல்லா வழித்து நம்ம சட்டியில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்தாச்சு. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நம்ம சாம்பாரை ஊற்றிடலாம். இப்போது நம்ம சாம்பாரை சட்டியில் ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம வெண்டைக்காய் சாம்பாரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்பாவுக்கு சாப்பாடு, குழம்பு, அது கூடவே கொஞ்சம் ஊறுகாவும் வெங்காய அப்பளமும் வறுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பேக் பண்ணி கொடுத்து அனுப்ப போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. கமெண்ட்ஸை பாஸ் பண்ணிடுங்க. பாய்.